டாபிக் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோட் பேலன்ஸர் பத்தி பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ இப்ப லோட் பேலன்ஸரோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நான் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ லோட் பேலன்ஸர்ன்றது என்ன? அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்ன மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து கிளியரா எடுத்திருந்தேன். ஸோ இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன் நான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்ப இது ரியலா எப்படி இருக்கும்? இல்ல ஆக்சுவலா எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரு பில்டிங் இல்ல ஒரு ஃபிளாட் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னா உங்க மைண்ட்ல வந்து போகும். கரெக்ட்டா? அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன? அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டயகிராம் அப்படின்றத இந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ஓகே. இதே மாதிரி 3D இருக்கும். இதோ இங்க இருக்கு பாருங்க. இது வந்து AWS வந்து அவன் வந்து வச்சிருப்பான். அவனோட பிளாக்ல. ஸோ திஸ் கிவ்ஸ் அ பெட்டர் கிளாரிட்டி. ஓகே. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா எல்லாருக்குமே? ரைட். ஸோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த எல்லா சர்வீஸுமே இருக்கு. மேக்ஸிமம் சர்வீஸ் கவர் ஆயிருக்கும். நல்லா பாருங்க. இப்ப இந்த இடத்துல இது என்னன்னு கேட்டீங்கன்னா S3 பக்கெட் இருக்கா இங்க? அப்ப S3 பக்கெட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாட்டிக் அப்ளிகேஷனை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணிருப்போம். நான் அதுவுமே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி ரன் பண்றது அப்ளிகேஷனை அப்படின்ட்டு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா EC2 இருக்கா? EC2 இது வந்து வெப் சர்வர். இப்ப இதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சர்வர் இருக்கு. அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் இருக்கு. அப்ப இது நம்ம என்னன்னு கால் பண்ணுவோம்? நம்ம கிட்ட வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் மூணுமே இருந்துச்சுன்னா அது எத்தனை டயர் அது? 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அப்ப இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை வெப் அப்ளிகேஷன் சர்வர்ஸ் எத்தனை சர்வர் இருக்கு மொத்தம்? 1, 2, 3, 4. 4 பேருக்குமே ஒரு சிங்கிள் பாயிண்ட் என்ட்ரி யார் இருக்கா இந்த இடத்துல? லோட் பேலன்சர். அப்ப இன்கமிங் டிராபிக்க ஈக்குவலா என்ன பண்ணோம்னா லோட் பேலன்சர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அது வந்து அல்காரிதம் பேஸ் பண்ணி பண்ணும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்காரிதம் இருக்கும். ஸோ அது சர்ச் பண்ணி பாருங்க. அது என்ன அல்காரிதம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த அல்காரிதம் பிரகாரம் வர டிராபிக்க இந்த சர்வருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் லோட் பேலன்சர் வேலை. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபேசிங் லோட் பேலன்சர். இதை தாண்டி உள்ள ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இங்க இருக்கா? இந்த இடத்துல இது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்னல் லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லலாம். இது ஓகே. ஸோ அப்போ லோட் பேலன்சர்ல 2 டைப்ஸ் இருக்கு. இன்டர்நெட் ஃபேசிங் லோட் பேலன்சர், பப்ளிக் ஃபேசிங். அதுக்கப்புறமா இன்டர்னல் ரூட்டிங்காக ஒரு லோட் பேலன்சர் இருக்கும். ஸோ தேர் வில் பி 2 டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர். அப்புறம் அதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டேட்டாபேஸ் வந்துருது. டேட்டாபேஸ்ன்றது ரீட் ரைட் ஆப்ரேஷனுக்காக நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தேவையான டேட்டாஸை வந்து ரீரைட் பண்ற ஆப்ரேஷனுக்காக டேட்டாபேஸ் இருக்கு. ஓகே. லோட் பேலன்சருக்கு முன்னாடி என்ன இருக்கு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நம்மளோட R53. இந்த சிம்பிள் பாருங்க, ஷீல்டு மாதிரி இருக்கும். அப்ப இன்கமிங் யூசர் வந்து R53 சர்வருக்கு வருவாரு, DNS சர்வருக்கு. லோட் பேலன்சர், வெப் சர்வர், அங்க இருந்து அப்ளிகேஷன் சர்வர், DB. இப்படிதான் டிராபிக் ரவுட் ஆகும். கிளியரா இருக்கா இது எல்லாருக்குமே இந்த ஃப்ளோ? ஓகே கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ அப்ப நீங்க கேட்கலாம், இங்க வெப் சர்வர் இருக்கு, அப்புறம் எதுக்கு இங்க S3? அந்த டவுட் வரும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த S3ன்றது இட் இஸ் ஃபார் த ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன். அப்ப ஒரு யூசர் வந்து இந்த லாகினே பண்ணாம சில ஸ்டாட்டிக் பேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்ப்பார்ல, அதுக்காக இருக்க ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இந்த S3.
ரொம்ப லைட் வெயிட்டான அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து ஹோஸ்ட் அப் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நம்ம வெப் சர்வர் கொண்டு போக தேவையில்ல. ரைட். ஸோ அப்புறம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரோ மார்க் இருக்கா? இங்கே இந்த வெப் சர்வருக்கும் சரி அப்ளிகேஷன் சர்வருக்கும் சரி ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கா? இங்கேயும் டைரக்ஷனில். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஆட்டோ ஸ்கேலிங். இங்கே இருக்கு பாருங்க, ஆட்டோ ஸ்கேலிங். அப்போ இன்கமிங் ரிக்வெஸ்ட் அதிகமாயிருச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு சர்வர் நம்பரு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அப்ப இன்க்ரீஸ் ஆகும்ன்றது என்னது? ஸ்கேலிங். கரெக்டா? அப்ப இது என்ன டைப் ஆஃப் ஸ்கேலிங்? வெர்டிகலா, ஹரிசான்டலா? ஹரிசான்டல் ஸ்கேலிங் சார். ஹரிசான்டல் ஸ்கேலிங். ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் நான் ஒரு 4 days பேக். அவன் என்ன கேட்டானா, ஆட்டோ ஸ்கேலிங்க்கும் ஸ்கேலிங்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான். நீங்க என்ன சொல்வீங்க? ஆட்டோ ஸ்கேலிங்னா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுறது, டிக்ரீஸ் ஆகுது. சூப்பர். ஸ்கேலிங்ன்றது நம்ம மேனுவலா பண்ணலாம், இல்ல அது ஆட்டோமேட்டும் பண்ணலாம் தேவைப்பட்டா. கரெக்டா? இதான் டிஃபரன்ஸ். அப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டான். இன்டர்வியூ கொஸ்டின் காம்ப்ளிகேட்லாம் இருக்க தேவையில்ல, ரொம்ப சிம்பிளாவும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஸ்கேலிங்லே இருக்கு ஆட்டோ ஸ்கேலிங். கரெக்டா? அப்போ ஒரு டிஃபைன்ட் மெட்ரிக்ஸ் இருக்கும். எனக்கு இந்த அளவுக்கு யூசர் கவுண்ட் வந்துட்டா நீ ஸ்கேலிங் பண்ணு. கண்டிஷன் நம்ம எழுதி வச்சிருவோம். அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி அதுவே ஸ்கேலிங் பண்ணும். அதான் ஆட்டோ ஸ்கேலிங். இல்ல சில கண்டிஷன் மெட் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் மேனுவலா பண்றோம்ல, தட் இஸ் ஸ்கேலிங். கிளியருங்களா இது எல்லாருக்குமே? ஐ ஹோப் திஸ் ஒன் இஸ் கிளியர் ஃபார் பீப்பிள். ஓகே. இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் clear sir. Now let's go to the hands on session. Okay. AWS console login. ஸோ மீன் டைம் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்லுங்க. லோட் பேலன்ஸர் பத்தி எனி பாயிண்ட்ஸ். லோட் பேலன்சர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இப்போ வந்து லோட் பேலன்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ ஐபி அது டிஎன்எஸ் சர்வர் லோட் பேலன்சர் ஒரு பாயிண்ட் தான் கேட்டேன். ஒரு பாயிண்ட் தான் கேட்டேன். சிங்கிள் பாயிண்ட்ல சொல்றேன் அத. Now load balancer will do L check. Super. The load balancer will do manage the traffic, sir. Manage the traffic and L check okay. also. Where? Load balancer distribute the requests across multiple servers. Okay. சூப்பருங்க. அது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அது விட்டீங்களே. லோட் பேலன்ஸ்ன்றது ஆக்சுவலா என்னது? அது ஒரு சர்வர். அது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் அல்காரிதம் அப்படி ஒரு அல்காரிதம் அந்த சாஃப்ட்வேர்ல அது இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அது பிரகாரம் ஒர்க் ஆகும். வெரிஃபிகேஷன் கோட் போயிருக்கா தயா? சொல்லுங்க உங்க இமெயிலுக்கு. தயா 854179. ஓகே. இப்ப சின்ஸ் நான் லோட் பேலன்சர் ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டு இருக்கேன், அது ஒரு சர்வர் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப சர்வருக்காக இங்க ஈஸி லைக் இங்க நம்ம ஏடபிள்யூஎஸ்ல இருக்க சர்வீஸ் பேர் என்னது? EC2 கரெக்டா? அப்ப நம்ம EC2 நம்ம கிளிக் பண்ணலாம். அது கிளிக் பண்ணும்போது நமக்கு EC2 டேஷ்போர்ட் வந்துடும்.
இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இங்க இன்ஸ்டன்ஸ், இமேஜ் கான்ஃபிகரேஷனு, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரு, நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டில நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் பத்தி பார்த்திருக்கோம், எலாஸ்டிக் ஐபி பத்தி பார்த்திருக்கோம், கீபேஸ் பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இது தாண்டி இங்க கீழே என்ன இருக்கு? லோட் பேலன்சிங். அதுக்கு கீழே டாபிக் இருக்குன்னா ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு இருக்கு. அப்ப நான் சொன்னல, இங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம். நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். இப்ப இன்னைக்கு பார்க்க போறது லோட் பேலன்சர் பத்தி பார்க்க போறோம். ஸோ அப்போ லோட் பேலன்ஸோட ஆர்கிடெக்சரும் சிம்பிள். இங்க இருக்க பாருங்க. இது நான் முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருந்தேன்ல, நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பார்க்க போறோம். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to set up a auto scaling. அப்ப இன்கமிங் டிராஃபிக் அதிகமாச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேலிங் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரைட். அப்ப நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா, முதல்ல நம்ம அப்ளிகேஷன் சர்வர் இருக்குல்ல, அதுக்கான இமேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இமேஜஸ் நம்ம என்ன கால் பண்ணுவோம்னா, we can call that as template அப்படின்னு நம்ம கால் பண்ணலாம். அடுத்தடுத்த சர்வர் எனக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட எல்லா விஷயங்களும் இருக்கணும். அதுதான் டெம்ப்ளேட். நான் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி ஆட்டோ ஸ்கேலிங் கிட்ட கொடுத்துருவேன். அப்ப ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, நம்பர் ஆஃப் யூசர் அதிகமாகறாங்க, கன்கரண்ட் யூசர் அதிகமாகறாங்க, அப்ப சிபியு கன்சப்ஷனோ மெமரி கன்சப்ஷனோ அதிகமாகுது. அப்ப என்ன பண்ணோம்னா இந்த டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு புது சர்வர் கிரியேட் பண்ணும். இதுலயும் அதிகமாயிருச்சு கன்சப்ஷன். அப்ப என்ன பண்ணோம்? ஆட்டோ ஸ்கேலிங்க அதுவே இந்த டெம்ப்ளேட்டை எடுத்து ஒரு புது சர்வர் கிரியேட் பண்ணிட்டு அது இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். அப்போ நம்மளோட முதல் ஸ்டெப் என்னவா இருக்க போகுதுன்னா, டெம்ப்ளேட் கிரியேட் பண்றது நம்மளோட ஸ்டெப் நம்பர் 1 இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ நம்ம அப்ளிகேஷனுக்கான சர்வர் இருக்குல்ல, அதோட டெம்ப்ளேட் நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ இங்க ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கா, அது நம்ம இப்போதைக்கு அதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. மேலே போனீங்கன்னா ஸோ இங்க இருக்கும் லான்ச் டெம்ப்ளேட் இருக்கா, இன்ஸ்டன்ஸ்ல லான்ச் டெம்ப்ளேட்ஸ் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ யூஸ் டெம்ப்ளேட் டு ஆட்டோமேட் த இன்ஸ்டன்ஸ் லான்ச்சஸ் அப்படின்னு சொல்றான். ஓகே, கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட். ஸோ என்ன சொல்றேன்னா, என்னோட அப்ளிகேஷன் டெஸ்ட் அப்ளிகேஷன் டெம்ப்ளேட் டெஸ்ட் அப்ளிகேஷன் டெம்ப்ளேட். இதுக்கு வெர்ஷன் நீங்க வேணா கொடுத்துக்கலாம். வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 அது கொடுத்துக்கலாம். கைடன்ஸ் வேணா நீங்க எடுத்துக்கலாம். அது கீழே போறேன். அப்ளிகேஷன் அண்ட் ஓஎஸ் இமேஜஸ் அப்படின்னு இருக்கு. குயிக் ஸ்டார்ட் மெனு போலாம். நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ணோம்ல, அதே ஸ்டெப் தான். அமேசான் லினக்ஸ் எடுக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் டைப் T2 Mini. கீப்பர் தேவையில்லை நமக்கு, ஏன்னா நம்ம சர்வர் லாகின் பண்ண போறது கிடையாது. ஆட்டோ ஸ்கேலிங்ல சர்வர் அது பாட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது, டிக்ரீஸ் ஆக போகுது. நம்ம எந்த சர்வருமே லாகின் பண்ண போறது இல்லை. கீழே போறேன். செக்யூரிட்டி குரூப் நம்ம அப்ளிகேஷனுக்காக ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருந்தா செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்ல அப்படின்னா நம்ம we need to create a security group. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் நான் கொடுத்தேன். கீழே போறேன். மை டெஸ்ட் ஆப் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். விபிசி டிஃபால்ட் விபிசியே இருக்கட்டும். இன்பவுண்ட் செக்யூரிட்டி ரூல்ஸ், ஆட் செக்யூரிட்டி ரூல். சில கொஸ்டினா நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். தயா ஞாபகம் இருக்கா? செக்யூரிட்டி குரூப்புக்கும் என்ஏசிஎலுக்கும் என்ன வித்தியாசம் நான் பார்க்க சொல்லியிருந்தேன் அந்த கிளாஸ்ல. இதெல்லாம் வந்து அடிக்கடிக்கு கேட்குற இன்டர்வியூ கொஸ்டின் சார். சரியா? ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஹெச்டிடிபி டிராஃபிக்கை நான் அலோவ் பண்ணுறேன். போர்ட் நம்பர் 80 ஷோ ஸ்டேப் எனிவேர் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே நான் என்ன போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சொல்லுங்க. என்ன போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், என்ன போர்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன்? Guys, am I audible? Yes, no. HTTP port. HTTP ஓபன் பண்ணியிருக்கேன். வேற என்ன நான் ஓபன் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துல? சர்வர் லாகின் பண்றதுக்கு என்ன அப்ளிகேஷன்? HTTPS சார். அது அப்ளிகேஷன், செக்யூர்ட் அப்ளிகேஷன். ஒன்னொன்னு சர்வர் லாகின் பண்றதுக்கு செக்யூர் லாகின். SSH சார். SSH அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா RDP. கரெக்ட்டா? RDP. ஓகே. SSH ஓட ஃபுல் ஃபார்ம் என்னது? கூகுள் சர்ச் பண்ணுங்க. SSH ஓட ஃபுல் ஃபார்ம். செக்யூர் சார். செக்யூர் ஷெல் ஹோஸ்டிங். எஸ் சார். போர்ட் நம்பர் என்னது அது? 22 சார் போர்ட் நம்பர். ஓகே சூப்பர். விண்டோஸ்க்கு என்ன வரும்? RDP சார். ஓகே. RDP ஓட ஃபுல் ஃபார்ம்? ஏன்னா நம்ம அட்வான்ஸ்ன்ட்டு பேசிக் எல்லாம் விட்டுருவோம். பேசிக்ல கேட்டா மாட்டிப்போம் இன்டர்வியூல. ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால். ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு போர்ட் நம்பர் கேட்டு இது கூட தெரியலையா அப்படின்றவானுங்க. நீ என்ன வேணா அட்வான்ஸா ஆன்சர் பண்ணலாம். பேசிக் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். HTTPS ஓட போர்ட் நம்பர் என்னது? HTTPS 443. ஓகே. DNS போர்ட் நம்பர்? நேற்று ஒரு சர்வீஸ் பார்த்தோம்ல, T3. அவ்வளவுதான். ஓகேவா? கன்ஃபியூஷனே வேண்டாம். இந்த கிளாஸ்ல நான் 80 மட்டும் ஓபன் பண்றேன். சின்ஸ் we are going to host a normal web application without any certificate அட்டாச் பண்ணியிருந்தா நம்ம HTTPS ஓபன் பண்ணிட்டோம். சரியா? கீழே போறேன். ஸ்டோரேஜ் ஓகே ஃபைன். அட்வான்ஸ் டீடைல்ஸ்ல இது கீழே போயிட்டு அந்த யூசர் டேட்டா இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். என்ன யூசர் டேட்டா இது? இதுக்கு பேரு பூட் அப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஏன் அதை பூட் அப் ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்கன்னா, சர்வர் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். when we starting a server or when we are launching a server, the commands under the script will get executed. இந்த கமாண்ட், இந்த ஸ்கிரிப்டுக்கு என்னென்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அது எல்லாமே ரன் ஆகும். நான் என்ன சொல்றேன், எம் அப்டேட்டு -y. அப்போ சர்வர் ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகும் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம். அதுக்கடுத்து எம் இன்ஸ்டால் httpd -y. அடுத்து என்ன ஆகும்? அப்பாச்சி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். அதுக்கடுத்து சர்வீஸ் httpd ஸ்டார்ட். இது என்ன பண்ணும்? அப்பாச்சின்ற சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸ்டார்ட். அதுக்கடுத்து நான் என்ன எழுத போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, mdir. இது என்ன கமாண்ட்? இது எந்த பாத்துல இன்ஸ்டால் பண்ணணும், டிப்ளாய் பண்ணணும். mkdir அது அர்த்தம்? mkdir என்ன அர்த்தம்? குரு சொல்லாமே. அதானே கேக்குறேன். கம்முன்னு சைலண்டா இருக்கீங்க. கிரியேட் a directory. கிரியேட் a directory அவ்வளவுதான். எனக்கு ஆர்டர் ஆப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு. டைரக்டரி ஆர் ஃபோல்டர். அது எந்த பாத்துல? where www.html. இந்த பாத்துக்கு எனக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன்.
ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா இந்த லான்ச் டைம்ல அப்டேட் பண்ண போது, அப்பாச்சியை இன்ஸ்டால் பண்ண போது, அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ண போது, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகுது. இப்போ எக்கோ கமாண்ட் இது என்ன பண்ணும் குரு? எக்கோ கமாண்ட் வாட் திஸ் கமாண்ட் வில் டூ? எக்கோ கமாண்ட் இது எக்கோனா என்ன அர்த்தம்? பிரிண்ட் பண்றது சார். ஓகே. செட் கமாண்ட் எதுக்காக யூஸ் ஆகுது? செட் ஸ்டீம் எடிட்டர் கேக்குறீங்களா சார்? ஆமா, செட் செட் வித்தவுட் ஓப்பனிங் வி எடிட்டர் we can edit our files சார். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கு So find and replace வந்து இப்போ we need to find any folders and files we can use find command. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபைல்ல ஒரு லைனை ஃபைண்ட் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? ஒரு ஃபைல்ல ஒரு வார்த்தையோ ஒரு லைனோ கண்டுபிடிச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் செட் கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் சைட் த ஃபைல். ஓகே ஓகே சார். ஓகேயா? இப்போ இங்க எக்கோ இருக்கா? எக்கோ எடுத்து பிரிண்ட் கமாண்ட். நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் என்னோட ஆர்டர் அப்ளிகேஷன் பேஜ் அப்படின்ற அந்த கண்டென்ட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணு, அவுட்புட் கொடு. எங்க அவுட்புட் கொடுத்தோம்னா வேர் whtml அதுக்குள்ள ஆர்டர் ஆப்னு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ள என்ன பண்ணு, index.html ஃபைல்ல அதை வந்து எழுதி வச்சிரு அப்படின்னு நான் சொல்றேன். கிளியருங்களா? இது உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட். எனி டவுட்ஸ் இன் தி ஸ்கிரிப்ட்? இதான் ஸ்கிரிப்ட். எஸ் ஆர் நோவா? எஸ் சார், கிளியர் சார். ஓகே. அதே மாதிரி யூசர் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா பேஸ் 64ல என்கோட் ஆயிருக்கும். சில இன்டர்வியூல இது கேட்பானுங்க, இன்டெப்தா நாலேஜ் இருக்கான்னு பாக்கிறதுக்கு. ஓகேவா? கீழே போறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் பேஸ் 64ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் என்கிரிப்ஷன். அது அந்த ஃபார்மேட்ல அது உள்ள எடுத்துக்கும். உள்ள போகும்போது கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட். டன். இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு டெம்ப்ளேட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் அப்ளிகேஷனுக்காக. இப்போ நான் இன்னொரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும். இது எதுக்காக? கார்ட் அப்ளிகேஷனுக்காக. கார்ட் அப்ளிகேஷனுக்காக. ஏன்னா இப்போ என்னோட அசம்ஷன் என்னன்னா, என்கிட்ட 2 அப்ளிகேஷன் இருக்கு. அப்போ 2 அப்ளிகேஷனுக்குமே ஐம் கோயிங் டு கிரியேட் அ டெம்ப்ளேட். இப்போ எனக்கு டெஸ்ட் அப்ளிகேஷனுக்கான டெம்ப்ளேட் வந்துருச்சு. டெஸ்ட் பேர் கூட கொடுத்துக்கலாமா? நல்லா சரி. மாடிஃபை டெம்ப்ளேட், கிரியேட் டெம்ப்ளேட். ஓகே, இது டெஸ்ட் அப்ளிகேஷனே இருக்கட்டும். நான் அடுத்த அப்ளிகேஷன் ஐ கிவ் a tag name, better tag name. Create class template. Okay. So test cart application. இது mandatory கிடையாது. கீழே போற quick start Amazon Linux. T2 Micro. So சப்டென்ட் நம்ம இந்த வாட்டி என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன பேர் கொடுத்துருந்தேன்? அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் தானே? இது இருக்கு பாருங்க, மை டெஸ்ட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப். டன். அட்வான்ஸ்ல கீழே போயிட்டு இதை காப்பி, இது ஒரு குட்டி மாடிஃபிகேஷன் பண்ணும். இப்போ இது எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணோம்? இது ஆர்டர் அப்ளிகேஷனுக்காக. இப்போ நம்ம எந்த அப்ளிகேஷனுக்காக கிரியேட் பண்றோம் இந்த லான்ச் டெம்ப்ளேட்டை? கார்ட் அப்ளிகேஷன். அவ்வளவுதான். CART கார்ட் அப்படின்னு நான் போட்டுடுறேன். இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கார்ட் நான் கொடுத்துடுறேன்.
இந்த அவுட்புட் வரும். ஃபோல்டர் நேமும் நான் இங்கே நேம் பண்ணிக்கிறேன். சின்ன சேஞ்ச் அவ்வளோதான். CART கார்ட் அப்ளிகேஷன் பேஜ் கரெக்டாக இருக்கா? ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. CRT அப்ளிகேஷன் ஓகே டன். கிரியேட் லாஸ்ட் டெம்ப்ளேட். இப்போ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கான டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்டெப் நம்பர் 1. என்ன பண்ணுற ஸ்டெப் இங்கே எழுதுறேன். ஸ்டெப் நம்பர் 1 ஆட்டோ ஸ்கேலிங் லான்ச் டெம்ப்ளேட் கிரியேஷன். இப்போ நம்ம ஆக்டிவிட்டின்றது இது ஸ்டெப் நம்பர் 1. இப்போ அடுத்து ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is going to be target group creation. இதுதான் நம்மளோட ஆக்டிவிட்டி நம்பர் 2. டார்கெட் குரூப் கிரியேஷன். எத்தனை டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணோம்? நம்ம எத்தனை அப்ளிகேஷன் இருக்கோ அத்தனை டார்கெட் குரூப் நம்ம கிரியேட் பண்ணோம் அண்டர் த லோட் பேலன்சர். ஓகே, நம்ம டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சர்வர் எல்லாத்தையுமே ஒரு டார்கெட்டா நம்ம ஆட் பண்ணுவோம். டன். இப்போ அதை எப்படி கிரியேட் பண்றது நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த 3 ஐகான் இருக்குல்ல, இங்க இது கிளிக் பண்ணிடுறேன். கீழே வந்தீங்கன்னா லோட் பேலன்சிங் இருக்கும். இங்க என்ன இருக்கு? டார்கெட் குரூப். ஜஸ்ட் கிளிக் டார்கெட் குரூப். இங்க கிரியேட் டார்கெட் குரூப் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட என்ன குரூப் இருக்கா? டார்கெட் குரூப் இருக்கா? நத்திங். இப்போ கிரியேட் டார்கெட் குரூப். எதுக்காக நீ டார்கெட் குரூப் கிரியேட் பண்ற? இப்ப இதுக்கு பின்னால நமக்கு என்ன இருக்கு? டார்கெட் குரூப் பின்னால நமக்கு என்ன இருக்கு? சர்வர் தானே இருக்கு. அப்ப நம்ம என்னன்னு கால் பண்ணலாம்? இன்ஸ்டன்ஸ். அப்ப ஐம் கிரியேட்டிங் டார்கெட் குரூப் ஃபார் மை இன்ஸ்டன்ஸ். கீழே போறேன். டார்கெட் குரூப் நேம் என்னன்னா ஆர்டர் டார்கெட் குரூப். போர்ட் ஆர் புரோட்டோகால். அந்த குரூப்ல இருக்க அப்ளிகேஷன்லாம் எந்த போர்ட்ல ஓடிட்டு இருக்கு? போர்ட் நம்பர் 80. ஓகே, கீழே போறேன். ஐபி V4 V6 அதோட ஐபி அட்ரஸ் V4 அட்ரஸ் டைப். அதுக்கு அடுத்து விபிசி டிஃபால்ட் விபிசில தான் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் புரோட்டோகால் வெர்ஷன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அதாவது இந்த இந்த கால்னு சொல்லுவாங்க ரெஸ்ட், ஜிஆர்பிசி. இதெல்லாம் என்னன்னா ஒரு சர்வீஸும் இன்னொரு சர்வீஸும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்க போகுது அதுக்குள்ளார, அந்த மாதிரி ஒரு புரோட்டோகால் இது. ஓகேங்களா? ஏன்னா இப்ப வெளியே இருந்து உள்ள கம்யூனிகேட் பண்றாங்கல்ல இங்க, அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த அப்ளிகேஷனும் இதுவும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். இப்ப அதுக்கு என்ன புரோட்டோகால் அது கம்யூனிகேட் பண்ணணும்னு இருக்குல்ல, அதுக்கான ஒரு வழிகள் தான் இது. இது நீங்க ரொம்ப கேர் பண்ணிக்க தேவையில்ல. அதுக்கு அடுத்து கீழே போறேன். ஹெல்த் செக் பாத். அப்ப லோட் பேலன்சர் என்ன பண்ணும் நான் சொல்லியிருந்தேன்? ஹெல்த் செக் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா லோட் பேலன்சர் பண்ணாது அந்த வேலையை. டார்கெட் குரூப் இருக்குல்ல, அதுதான் என்ன பண்ணும்? ஹெல்த் செக் பண்ணும். இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. இதுவும் இன்டர்வியூல கேட்பான். இப்போ உன்னோட அப்ளிகேஷன் சர்வரோட ஹெல்த் செக்கை யாரு செக் பண்ணிட்டு இருப்பா? டார்கெட் குரூப் தான் பண்ணும். ஆர்டர் டார்கெட் குரூப் தான் பண்ணும். அப்ப கார்ட்டோட ஹெல்த் செக் யார் பண்ணுவா? கார்ட்டுக்கு நம்ம ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அவன் தான் பண்ணுவான். ஓகே, ஹெல்த் செக் பாத் நம்ம தான் சொல்லணும் இங்க. ஸோ /order application /index.html இதான் ஹெல்த் செக் பாத்து அப்படின்னு சொல்லலாம். இல்ல நம்ம /order app அப்படின்னு நம்ம சொன்னா போதும். இந்த இடத்துல அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தி த்ரெஷ்ஹோல்ட், அன்ஹெல்த்தி த்ரெஷ்ஹோல்ட், டைம் அவுட், இன்டர்வல், சக்சஸ் கோடு இப்படிலாம் இருக்கு. சொல்லுங்க இதெல்லாம் என்னது? ஹெல்த்தி த்ரெஷ்ஹோல்டு, அன்ஹெல்த்தி த்ரெஷ்ஹோல்டு, இன்டர்வல் அப்படிலாம் என்னங்க? பழனி நீங்க சொல்லுங்க பழனி, இன்டர்வல்லாம் என்ன பழனி? ஹைலைட் இன்டர்வல்னா என்னது? இங்க இருக்கு பாருங்க, இன்டர்வல் அப்படின்னு பிரேக்ஸ் இன்டர்வல்னா
எவ்வளவு டைம் இருக்கு? அதாவது கன்சிக்யூட்டிவ் ஹெல்த் செக்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஹெல்த் செக் பண்ணிடுச்சா, அது பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஹெல்த் செக் எப்படி பண்ணுவாங்க? இப்போ நம்ம சொல்லுவாங்கல்ல, நீங்க மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணா போதும். சுகருக்கு என்ன பண்ணுவாங்க? மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீக்வென்சி இருக்குல்ல, இன்டர்வல். அதான். இப்ப இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டார்கெட் குரூப் என்ன பண்ணோம்னா, எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி போய் செக் பண்ணும். தட் இஸ் த இன்டர்வல். டைம் அவுட்னு இருக்கு. குரு இது படிச்சு பாருங்க குரு. டைம் அவுட்னா என்ன குரு? படிச்சு பார்த்தே சொல்லுங்க. இங்க இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க மேல. The amount of time amount ஸ்டார்ட் of ஆகுது. time in seconds during which no response means failed checker. என்ன அர்த்தம் என்ன அதுக்கு? நம்ம ஒரு டைம் கொடுத்துருப்போம். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 5 செகண்ட்ஸ் அப்புறம் 5 செகண்ட்ஸ் நோ ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அந்த சர்வர் வந்து ஹெல்த் ஃபெயிலாக இருக்குன்னு சொல்ல வராங்க. சூப்பர். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு ரெக்வெஸ்ட். இங்க சும்மா அப்படி வைக்கிறேன்னு வைங்களேன், இது சுத்திட்டே இருக்குல்ல, ரெஸ்பான்ஸ் 5 செகண்டுக்கு மேல இல்ல, எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே 5 செகண்ட் மேல இல்ல அப்படின்னா அது ஃபெயில். அது அன்ஹெல்தி அப்படின்னு செக் பண்ணிடும். ஓகே, இப்ப த்ரெஷோல்டுக்கு வரலாம். ஓகே, அன்ஹெல்தி த்ரெஷோல்டு அப்படின்னு இருக்கு. இப்ப 2 வாட்டி நமக்கு ஹெல்த் செக் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்ப அது என்ன டிக்ளேர் பண்ணிடும்னா அந்த டார்கெட்டை அன்ஹெல்தி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. 2 வாட்டி மேல எனக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது ரெஸ்பான்ஸ் அப்படின்னா டார்கெட் அன்ஹெல்தின்னு டிக்ளேர் பண்ணிடும். சரி, இப்போ அன்ஹெல்தின்னு டிக்ளேர் பண்ணிடுச்சு, திரும்ப அதை எப்போ ஹெல்த்தின்னு டிக்ளேர் பண்ணோம்? 5 வாட்டி அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கணும் ஒழுங்கா. அப்பதான் அது என்ன பண்ணும், அன்ஹெல்தி டார்கெட்ஸை ஹெல்த்தியா மேப் பண்ணும். கிளியரா? இது த்ரெஷோல்ட். ஓகே சார், கிளியர் சார். எனி டவுட்ஸ் ஹெல்த் செக் பத்தி? அடுத்து போறேன். நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சர்வர் மேனுவலா நம்ம கிரியேட் பண்றோம். மேனுவலா கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ரன்னிங்ல இருக்குன்னு வைங்களேன், செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் இந்த டார்கெட் குரூப் கீழே. ஆனா இப்ப கேஸே வேற. நான் என்ன ஸ்கேலிங் பண்ண போறேன், மேனுவல் பண்ண போறேன்னா இல்ல ஆட்டோமேட்டட் பண்ண போறேன்னா? ஸ்கேலிங் ஆட்டோ ஸ்கேலிங் பண்றேன் சார். ஆட்டோ ஸ்கேலிங் பண்ண போறேன். அப்ப டார்கெட் குரூப்புக்கு கீழே இருக்க அந்த சர்வர்லாம் இருக்குல்ல, அதை நான் ஆட் பண்ண மாட்டேன், ஆட்டோ ஸ்கேலிங் ஆட் பண்ணும். நான் அதுக்கு தான் அதுக்கிட்ட டெம்ப்ளேட் கொடுத்துருவேன். ஓகே, ஐம் நாட் கோயிங் டு டூ த மேனுவல் ஸ்கேலிங், ஐம் கோயிங் டு டூ த ஆட்டோ ஸ்கேலிங். அப்ப இந்த ஆர்டர் டார்கெட் குரூப் கீழையும் கார்ட் டார்கெட் குரூப் கீழையுமே சர்வர் ஆட் பண்ண போற வேலைன்றதை யார் பார்க்க போறா? ஆட்டோ ஸ்கேலிங்ன்ற சர்வீஸ் பார்க்க போகுது. ஓகே, ஸோ இந்த ஒரு பேஜ்ன்றதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து மேனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன். இது ரெஜிஸ்டர் டார்கெட் அப்படின்னு பாருங்க, இது நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதான் நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டேன், ஆட்டோ ஸ்கேலிங்க்கும் ஸ்கேலிங்க்கும் என்ன வித்தியாசம்? ஸ்கேலிங்னா நம்ம ஆட் பண்ணணும், மேனுவலா பண்ணலாம். ஆட்டோ ஸ்கேலிங் should happen automatically. create target. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்கு? ஆர்டர் அப்ளிகேஷனுக்கு. அடுத்து நான் என்ன பண்ணணும்? டார்கெட் சூப்பர், அவ்வளவுதான். இதோ இன்ஸ்டன்ஸ் தான், பேரு கார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷனும் போர்ட் நம்பர் 80 தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஹெல்த் செக் பாத் கார்ட் அப்ளிகேஷன், அதான் ஹெல்த் செக் பாத். ஹெல்த் செக் கான்ஃபிகரேஷன்லாம் மாற்ற தேவையில்ல, டிஃபால்ட்டா விட்டுருங்க. அப்ப யாராவது ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா இந்த இடத்த அப்படியே டிஃபால்ட்டா விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எதுலாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட், இது டார்கெட் ரெஜிஸ்டர் பண்ற இடம். இப்போ நம்ம இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுமா டார்கெட்டை? இல்ல சார், பண்ண வேணாம் சார். ஆட்டோ ஸ்கேலிங் ஆட்டோ ஸ்கேலிங் டார்கெட்டை ரெஜிஸ்டர் பண்ணும். கிரியேட் டார்கெட். சிம்பிளா இருக்கா? இது டார்கெட் குரூப். சிம்பிளா தான் இருக்கு சார். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம்? லான்ச் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்கோம், டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். டார்கெட் இப்போ அடுத்து நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்? ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணணும். ஆட்டோ ஸ்கேலிங்கா லோட் பேலன்சரா? லோட் பேலன்சர். லோட் பேலன்ஸ்
கிரியேஷன். இதை பண்ணிடணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 3 கரெக்டா? லோட் பேலன்சர் கிரியேஷன். இதான் நம்மளோட ஸ்டெப் நம்பர் 3. இப்போ நான் போறேன். லோட் பேலன்சர், கிரியேட் லோட் பேலன்சர், அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்படின்னு இருக்குல்ல, இதை போட்டிருக்கான் பாருங்க. இதுதான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், நெட்வொர்க் லோட் பேலன்சர், கேட்வே லோட் பேலன்சர், கிளாசிக் லோட் பேலன்சர். நான் அட்டன் பண்ற எல்லா இன்டர்வியூலுமே எனக்கு கேட்கிற கேள்வி என்னன்னா, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர் அப்படின்னு தான் கேட்கறான். அதிகமா இன்டர்வியூல இதுதான் என்ன கேட்கறான். ஓகே, அப்ப அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ன்றது லேயர் 7ல ஒர்க் ஆகுது, which is the application layer. நெட்வொர்க் லோட் பேலன்சர்ன்றது இட் ஒர்க்ஸ் ஆன் த லேயர் 4, which is the transportation layer. டிரான்ஸ்போர்ட் லேயர். அது வந்து டிசிபி, யூடிபி, டிஎல்எஸ் ரவுட்டிங் பண்ணும். அப்ப டிசிபினா என்னது? டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். யூடிபினா என்னது? யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்து ஹேண்ட் ஷேக் பண்றது ஒன்னு, ஹேண்ட் ஷேக் பண்ணாம டைரக்ட் கனெக்ஷன். ஓகேங்களா? இதுல எது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா லாஸ் இருக்கும்? டிசிபில டேட்டா லாஸ் இருக்குமா இல்ல யூடிபில டேட்டா லாஸ் இருக்குமா சொல்லுங்க? நெட்வொர்க்கிங் படிச்சிருக்கீங்கல்ல, டிசிபில டேட்டா லாஸ் இருக்குமா யூடிபில டேட்டா லாஸ் இருக்குமா? டிசிபில டேட்டா லாஸ். கரெக்டா? எது ரொம்ப ரிலையபிள்? டிசிபி தான் சார் ரிலையபிள். டிசிபில டேட்டா லாஸ் இருக்கும்ன்றீங்க, டிசிபில ரிலையபிள்ன்றீங்க. எப்படி? சரி, எதுல 3-வே ஹேண்ட் ஷேக் நடக்கும்? 3சிபியா யூடிபியா? டிசிபில தான் சார் 3-வே ஹேண்ட் ஷேக் நடக்கும். அப்ப அதுதான் ரிலையபிள். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே சார். ஃபர்ஸ்ட் கிளையண்ட்டுக்கு வந்து அது என்ன பண்ணோம்னா ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். தட் இஸ் 3-வே ஹேண்ட் ஷேக். சிங்க்கு, ஏசிங்க்கு அக்னாலஜ்மெண்ட் பண்ணும். அது அதுக்கப்புறம் தான் வந்து டேட்டா பேக்கெட்ஸ் அனுப்பும். அதான் வந்து டிசிபி. யூடிபின்றது டைரக்டா என்கிட்ட டேட்டா வந்திருக்கு, இல்ல வாங்கிக்கோ, அந்த மாதிரி பண்றது தான் யூடிபி. சரி, அடுத்த கேள்வி. இதுல எது ஃபாஸ்டா இருக்கும்? டிசிபி கனெக்ஷன் ஃபாஸ்டா இருக்குமா யூடிபி கனெக்ஷன் ஃபாஸ்டா இருக்குமா? நமக்கு யூடிபி தான் சார் ஃபாஸ்டா இருக்கும். யூடிபி தான் ஃபாஸ்டா இருக்கும். அப்ப எந்த லைவ் மாதிரி ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷனுக்கு? யூடிபி. லைவ் ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷனுக்கு டேட்டா லாஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு. ஆமா சார். ஆனா டிசிபில டேட்டா லாஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம டிசிபி போலாம். கிளியரா? இது நெட்வொர்க்ல இதாங்க கேட்பாங்க. இதை தாண்டி வரதான் கேட்க மாட்டாங்க. டிசிபினா என்ன அதை நான் கேட்டேன் இப்போ உங்களை. யூடிபினா என்ன? இந்த பாயிண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க இம்பார்ட்டண்டா. அவுட் ஆஃப் 10 இன்டர்வியூஸ் லோட் பேலன்சர் பத்தி கேட்கறானா அப்ப கண்டிப்பா இது கேட்பான். டிசிபிக்கும் யூடிபிக்கும் என்ன வித்தியாசம்? ஷியோரா கேட்பான். ஓகே, கீழே போறேன். நான் இப்ப கிரியேட் பண்ண போறது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். கரெக்டா? நான் அதை எடுத்துக்கிறேன். கிரியேட் லோட் பேலன்சர் நேம். ஸோ நான் என்ன சொல்றேன்? டெஸ்ட் இஎல்பி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துறேன். இன்டர்நெட் ஃபேசிங், இன்டர்னல் ஃபேசிங். நம்ம என்ன எடுக்க போறோம்? இன்டர்நெட் ஃபேசிங். இதான் ஸ்கீம். மேப்பிங். நான் லோட் பேலன்சர் அப்படின்றது நான் என்ன சொல்லியிருக்கேன்? இட் இஸ் ஹைலி அவைலபிள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப எந்த ஒரு விஷயத்த நம்ம ஹைலி அவைலபிள் சொல்லுவோம்? which one is what we call as highly available? மல்டிபிள் ஜோன்ல இருந்தா மல்டிபிள் ஏசில அது இருக்கணும். கரெக்டா? அப்ப அதான் இங்க கேக்குறாங்க மேப்பிங். எந்தெந்த ஜோன்ல நீ கிரியேட் பண்ண போற லோட் பேலன்சரை? நான் 3 ஜோனே கிரியேட் பண்ணிக்கிறேன். so this makes my load balancer highly available. செக்யூரிட்டி குரூப். நம்ம சர்வருக்கு என்ன செக்யூரிட்டி குரூப் அட்டாச் பண்ணோமோ அதையே இங்க அட்டாச் பண்ணணும். சர்வருக்கு ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, அதையே இங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே போறேன். லிசனர் அண்ட் ரவுட்டிங் இதாங்க முக்கியம். லோட் பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? லிசனர் கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். இப்ப நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டார்கெட் குரூப் இருக்குல்ல, இதுக்கு பின்னால இருக்கிற சர்வர் இருக்குல்ல, இங்க இது இந்த சர்வர்ல இருக்கிற அப்ளிகேஷன் என்ன நம்பர்ல ஓடிட்டு இருக்கு? போர்ட் நம்பர் 80. ஆர்டரும் 80 தான். கார்ட்டும் என்ன நம்பரு? 80.
எயிட்டி. ஹெச்ஏ ஓகேவா. இப்போ என்னன்னா லோட் பேலன்சர்ல லிசனர்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அந்த லிசனர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், டார்கெட் குரூப்பை மேப் பண்ணுவோம். லோட் பேலன்சருக்கும் டார்கெட் குரூப்புக்கும் இருக்க ஒரு லிங்க் என்னன்னு கேட்டீங்கன்னா லிசனர். பட் இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போர்ட் தான் நம்ம அதுல என்ன பண்ண முடியும், என்ட்ரி கொடுக்க முடியும். ஸோ வி கான்ட் என்டர் 2 டார்கெட் குரூப் வித் த சேம் போர்ட் நம்பர், கான்ஃபிளிக்ட் ஆகும். ஸோ இப்போ ஆர்டருக்கு 80 இருக்கு, கார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 இருக்குன்னு வைங்களேன், பிரச்சனையே இல்லை எனக்கு. ஆனா ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கு, 80 தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா லிசனர் ஒன்னு கான்ஃபிகர் பண்ண போறேன். நீங்க பாருங்க, ஒரு லிசனர் தான் இருக்க போகுது. ஆனா அதுக்குள்ள போய் நான் என்ன பண்ண போறேன், ரூல் போட்டுருவேன், which can be governed with rule and define listener how load balancer route the traffic. இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், தற்சமயத்துக்கு ஆர்டரை மட்டும் தான் கான்ஃபிகர் பண்றேன். நல்லா பாருங்க, ரவுட்டிங் எப்படி நடக்க போகுதுன்னா ஆர்டருக்கு மட்டும் போற மாதிரி செட் பண்றேன். ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரூல் போட்டுருவேன். அது பேரு லிசனர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. லிசனர் ரூல். அது பிரகாரம் ரெக்வெஸ்ட் நம்ம ரவுட் மாத்திக்கலாம் வேணும்னா. ஏன்னா நம்ம ஒரு போர்ட் இங்க பாருங்க, ஆட் இங்க இருக்கா, ஒன்றும் இல்லை, ஒரு லிசன் ஆட் பண்ணிட்டேன்னா 80க்கு, அடுத்து நான் ஆட் பண்ணேன்னு வைங்களேன், ஆட் லிசனர், போர்ட் நம்பர் என்ன வருது, 81 82 அப்படி போகுது. ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஹேவிங் 80 alone. ஓகேவா, டார்கெட் குரூப்னா மேப் பண்ணிட்டேன். மற்றபடி இதெல்லாம் வேண்டாம். இந்த வேஃப்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. இப்பயே வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால், ப்ளீஸ் நோட் இட் டவுன் கைஸ். நான் இந்த விஷயம்லாம் சொல்றேன்ல, இதெல்லாம் வந்து என்னன்ட்டு பாருங்க. ஓகேவா, இது வந்து ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ். டிடாஸ் அட்டாக் அகைன்ஸ்டா AWS வச்சிருக்க ஒரு ஸ்ட்ராங்கான சர்வீஸ் தான் வேஃப். டிடாஸ்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ், டிடாஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை பத்தி யாராச்சும்? அதான் சார், இப்போ சர்வரை நம்ம ஆக்ட் பண்ணோம்னா மல்டிபிள் இதில் வந்து பிங் பண்ணுவாங்க சார். பிங் பண்ணுவாங்க அப்படின்னு. ஓகேவா, அதான் கரெக்ட். ஸோ என்னன்னா அவங்க வந்து பாட் சர்வர் வச்சிருப்பாங்க. ஒரு சர்வரை கண்ட்ரோல் எடுத்துட்டு அதுல இருந்து மல்டிபிள் பாட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நிறைய ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப சர்வர் டவுன் ஆயிடும். இதை கெட் பண்ணி தான் டிடாஸ் அட்டாக். இதை பத்தி என்னன்றத பாருங்க, தமிழ்லயே ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ்ல ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா, கோ வித் தமிழ், தமிழ்ல கத்துக்கோங்க டிடாஸ் அட்டாக்னா என்ன. ஏன்னா இதெல்லாம் இன்டர்வியூல கேட்கும்போது நீங்க பேசுனீங்கனாலே போதும். என் டீம்ல இப்போ ஒரு பையன் இங்க ஜாயின் பண்ணியிருக்கான். கிளீனா தெரியுது அவன் வந்து ஃபேக் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஆனா அவனுக்கு என்ன தெரியுதுன்னா வெறும் லினக்ஸ்ல கொஞ்சம் கமாண்ட்ஸும் AWSல கொஞ்சம் சர்வீஸ் மட்டும் தான் தெரியுது. அவன் எடுத்து வச்சிருக்கானுங்க, எவங்க காசு வாங்கலான்னு தெரியல உள்ள. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே, AWS வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அது என்னன்னு பார்த்துக்கோங்க. கீழே போறேன், கிரியேட் லோட் பேலன்சர். அவ்வளவுதான், லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணியாச்சு. லோட் பேலன்சர் இங்க இருக்கு பாருங்க. அப்போ லோட் பேலன்சருக்கு நான் என்ன வரும்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு ஒரு DNS எண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகும். எப்படி, சர்வருக்கு IP அட்ரஸ். இதுதான் லோட் பேலன்சரோட DNS நேம். டெஸ்ட் ELB இங்க இருக்கு பாருங்க, கேபிட்டல் லெட்டர் கொடுத்துறேன்னா, சரி பாப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்மால் லெட்டர் தான் இருக்கணும், நான் கேப்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, இது இஷ்யூ கிடையாது. இப்போ ஒன்றும் ஆட்டோ ஸ்கேலிங் செட் பண்ணல. ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்து எப்பவுமே இந்த லோட் பேலன்சருக்கு நேம் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்மால் கேஸ்லேயே வச்சுக்கோங்க, கேபிட்டல் வைக்காதீங்க. என்ன மிஸ்டேக், நான் வேணா திரும்ப டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இது ஒரு DNS நேமா இருக்கு. ஆக்ஷன் delete load balancer. போயிட்டு create load balancer, create. So application ELB test வேணா
அப்ளிகேஷன் டெஸ்ட், ஆப் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துறேன் பேர். மேக் இட் ஹைலி அவைலபிள். செக்யூரிட்டி குரூப், டார்கெட் ட்ரேஷர் பண்ணிடலாம். ஆர்டர் இது கீழே போயிட்டு வேற எதுவும் சேஞ்ச் பண்ணாம கிரியேட் லோட் பேலன்சர். இங்க வேற வேற யாராச்சும் வேற இன்ஸ்டியூட்ல கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களா? வேற எங்கேயாச்சும் வெளில இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். எப்படி இருந்ததுங்க கிளாஸ் அங்க? அங்க இதுல நீங்க டீச் பண்றதுல முக்கால்வாசி அவங்க டீச் பண்ணவே இல்லை சார். ஓகே. எந்த இன்ஸ்டியூட்ல? இதெல்லாம் உங்க சிலபஸ் பெசன்ட் டெக்னாலஜி சார். அங்கவா? ஓகே. பெசன்ட் டெக்னாலஜியா? சரி, ஓகே. இப்போ ஓகே. ஸோ இப்போ இங்க ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கா? இப்போதான் ஆட்டோ ஸ்கேலிங் போறோம். இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் கான்ஃபிகரேஷன் நான் கிளிக் பண்றேன். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை நம்ம செட் பண்ண போறோம். Amazon EC2 auto scaling helps maintain the availability of your application. அதான் சொல்றேன்ல, highly available. It makes our application highly available. நீங்க ஒரு பாயிண்ட் நீங்க எடுக்கணும் இன்டர்வியூக்குனா நீங்க இதை இருந்தே எடுத்துக்கலாம் சூப்பரா. இப்போ இங்க போயிட்டு கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் பேரு நான் ஆர்டர் ஏஜி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படி கொடுத்துறேன். ஏஎஸ்ஜி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். இது என்ன கேக்குது கீழே? லான்ச் டெம்ப்ளேட் கேக்குதா? எந்த டெம்ப்ளேட் நான் இந்த இடத்துல 2 டெம்ப்ளேட் இருக்கு என்கிட்ட. மேல இருக்கிறது இதுவா? ஃபர்ஸ்ட் சார். ஃபர்ஸ்ட் ஒன். வேணும்னா அதோட வெர்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க நம்ம டெம்ப்ளேட் வெர்ஷன். இதான் ஒரு அட்வான்டேஜ். டெம்ப்ளேட்டுக்கும் நம்ம ஏஎம்ஐக்கும் வித்தியாசம் கேட்பான். டெம்ப்ளேட் நம்ம வந்து வெர்ஷனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே போறேன். நெக்ஸ்ட். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன், டிஃபால்ட் விபிசி. அதுக்கப்புறம் இங்க என்ன கேட்கறான், இந்த சர்வர்லாம் நீ என்னென்ன அவைலபிலிட்டி ஜோன்ல நீ கிரியேட் பண்ணணும்னு கேட்கறான். இப்போ நம்ம லோட் பேலன்சர் எத்தனை ஜோன்ல இருக்கு? 3 ஜோன்லயும் இருக்கு. நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், 3 ஜோன் இங்க கிளிக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ்னே கொடுத்துறேன். அதுக்கடுத்து இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை நீ லோட் பேலன்ஸோட அட்டாச் பண்றியா இல்லையா? அப்போ நோ லோட் பேலன்சர்னா அட்டாச் பண்ணல. அட்டாச் டு எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சர்னா ஆல்ரெடி நான் லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நியூ லோட் பேலன்சர்னா இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டு நான் அட்டாச் பண்றேன்னு அர்த்தம். இதுல நான் எந்த ஆப்ஷன் எடுக்கணும்? A, B or C? அட்டாச் டு எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சர். ஆல்ரெடி லோட் பேலன்சர் இருக்கு நம்ம கிட்ட. அப்ப சூஸ் ஃப்ரம் யுவர் லோட் பேலன்சர் டார்கெட் குரூப். இதுதான். அப்ப நம்ம லோட் பேலன்சர்னா அதுல இருக்கிற டார்கெட் குரூப் தான் செலக்ட் பண்ணணும் இந்த இடத்துல. இப்போ நான் எதை செலக்ட் பண்ணோம்? நான் ஆர்டர் ஏஎஸ்சி கிரியேட் பண்றேன். ஸோ ஐம் கிரியேட்டிங் ஆர்டர் டார்கெட் குரூப். இங்க இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலிங்காக வந்தது. இது லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது. ஓகே, ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, அது கீழே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ வந்து இருக்கு. அப்ளிகேஷன் ரெக்கவரி கண்ட்ரோலர் ஜோன் ஷிஃப்ட். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஜோன் லெவல் ஃபெயிலியர் அப்படின்றப்ப அந்த அப்ளிகேஷன் ரெக்கவர் ஆகிறதுக்காக இது கொடுத்துருக்கான். இது ஒரு நியூ ஃபீச்சர். இது பேர்ல இங்கே போட்டுருக்காங்க ஒரு நியூ ஃபீச்சர். நானே செக் பண்ணோம், அது என்னன்னு தெரியல, பாக்குறேன். சரியா? அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் செக்ன்னு இருக்கு. வி நோ தட் ஹெல்த் செக் எதுக்காக இருக்கு அப்படின்ட்டு. நம்ம லோட் பேலன்சருக்கும் நம்ம ஹெல்த் செக் நம்ம பண்ணிக்கலாம். தட் இஸ் ரெக்கமெண்டட். நெக்ஸ்ட், இதுதாங்க முக்கியம். நேற்று நான் சொன்னேன்ல, இந்த இதுல குரூப் சைஸ் பாலிசி அதை பேஸ் பண்ணி ஆட்டோ ஸ்கேல் பண்ணோம். மினிமம் லிமிட்டு, மேக்ஸிமம் லிமிட்டு அப்படிலாம் சொன்னேன்ல. இதுதான் அதிகமா கேட்பான் இன்டர்வியூல, குரூப் சைஸ் அண்ட் ஸ்கேலிங். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டிசைர் கெப்பாசிட்டி அப்படின்னு இருக்கு. நான் என்ன சொல்றேன், 2 இல்ல 3. டிசைட் 3. மினிமமா எனக்கு என்ன இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆச்சு இருக்கணும் ஆஃப் மை அப்ளிகேஷன். மேக்ஸிமம் எத்தனை போலாம்? எனக்கு நீ 5 வரைக்கும் போலாம். 8.
5 வரைக்கும் இப்போதைக்கு 5 8ல நான் 5 வச்சுக்கிறேன். 5 வரைக்கும் போலாம். Okay. இப்ப ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங். இப்ப அதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணோம். டார்கெட் ஸ்கேலிங் பாலிசி. பாலிசி பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணு, ஸ்கேலிங் பண்ணு. அப்ப மெட்ரிக் நம்ம தரணும். என்ன மெட்ரிக் இங்க வச்சிருக்கீங்க? CPU யூட்டிலைசேஷன். வேற என்னென்ன மெட்ரிக் இருக்கு? நெட்வொர்க் அவுட், இன்பவுண்ட் நெட்வொர்க் பேஸ் பண்ணி, லோட் பேலன்சர், ரெக்வஸ்ட் பர் டார்கெட். லோட் பேலன்ஸுக்கு வருதுல ரெக்வஸ்ட், அதை பேஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்ல கிளவுட் வாட்ச் மெட்ரிக் பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். விபிசியோட என்ட்ரி எடுப்பாங்க, அதை வச்சு நம்ம பண்ணலாம். எது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா CPU தான். இதான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுது மெமரி CPU, அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கேலிங் பண்ணலாம். டார்கெட் வேல்யூ நான் சொன்னேன்ல, இப்போ இங்க எனக்கு டார்கெட் வேல்யூ என்னது? 70%, sir. 70% CPU கன்சப்ஷன். இங்க நான் என்ன வச்சிருக்கேன்? 50%. 50%. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு அந்த ஸ்கேலிங்கிறது ஆகும். இது வார்ம் அப் செகண்ட். எத்தனை? 300 வச்சா 5 நிமிஷம். 5 நிமிஷம் வரைக்கும் 15 இருக்கா? அப்ப என்ன பண்ணு, எனக்கு ஸ்கேலிங் பண்ணு. ஓகேவா? இன்ஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பாலிசி அப்படின்னு இருக்கு. பிஹேவியர் நோ பாலிசி. இந்த மாதிரி லைக் எப்படின்னா, இப்ப அது கிரியேட் ஆகிற இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கான ஒரு மெயின்டெனன்ஸ் பாலிசி தான் இது. லைக் அவைலபிலிட்டி ஜோன் கிரியேட் பண்ணிடுச்சு, பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கணும் அதுக்காக இருக்க ஒரு விஷயம். இதுவும் ஒரு நியூ ஆட் ஆன் இது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னல் கெப்பாசிட்டி செட்டிங்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க இதுல. அதுக்கு அடுத்து இங்க பாத்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்கு. இன்ஸ்டன்ஸ் ஸ்கேலிங் பாலிசி நான் சொன்னல, ஸ்கேல் அப் ஆகுது, திரும்ப எப்ப ஸ்கேல் டவுன் ஆகணும், அப்ப நம்ம இதை பண்ணணும், இதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் நம்ம என்ன செட் பண்ணிக்கலாம். நமக்குலாம் மெயில் வரும். அடுத்த கிளாஸ் அதுதான் உங்களுக்கு SNS SQS. நெக்ஸ்ட் அவ்வளவுதான். கீழே போயிட்டு கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் என்ன வருது? அப்டேட்டிங் கெப்பாசிட்டி. டிசைட் எத்தனை? 3, மினிமம் 1, மேக்ஸிமம் 5. இப்ப நான் இங்க போயிட்டு சர்வர் பார்த்தா எனக்கு புதுசா சர்வர்லாம் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். இப்ப நான் கிரியேட் பண்ணனா மேனுவலா இந்த சர்வர், இந்த 2 சர்வர் இருக்குல்ல, இங்க பாருங்க புது சர்வர். இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணல, ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் அந்த சர்வர் கிரியேட் பண்ணி என்ன பண்ணும், நம்மளோட டார்கெட் குரூப் இருக்குல்ல, அதுல டார்கெட்ஸ் அட்டாச் பண்ணிடும். இப்போ ஆர்டர் டார்கெட் குரூப் இருக்கு, அதுல டார்கெட்ஸ் பாருங்க எத்தனை டார்கெட் இருக்கு. இதுல 3 டார்கெட். 3 target இருக்கு, sir. 3 டார்கெட்ஸ் இருக்கு. இங்க இப்போ 1 2 3 டார்கெட்ஸ் இருக்கு நமக்கு. இப்போ லோட் பேலன்ஸ் இருப்போம், டிஎன்எஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அதை போயிட்டு பேஸ்ட் ஹிட். இட் ஒர்க்ஸ்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. ஆனா என்னோட அப்ளிகேஷன் எங்க இருக்கு? ஸ்லாஷ் பாத். ஆர்டர் அப்ளிகேஷனா என்ன பண்ணும்? ஸ்லாஷ் ஆர்டர் அப்ளிகேஷன். கார்ட் அப்ளிகேஷனா ஸ்லாஷ் கார்ட் அப்ளிகேஷன். அப்படின்னா தரணும் ரிக்வெஸ்ட். நான் இங்க போயிட்டு ஸ்லாஷ் ஆர்டர் அப்ளிகேஷன். ஸோ திஸ் இஸ் மை டெஸ்ட் ஆர்டர் பேஜ். கரெக்டா? இப்போ எனக்கு கார்ட் அப்ளிகேஷன் அது எப்படி ஒர்க் ஆகணும்? ஸ்லாஷ் கார்ட் அப்ளிகேஷன். ஆனா எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஏன்? வை?
ஏன்னா நம்ம லிசனர் போர்ட்ல அது கொடுக்கல சார் நம்ம. அது மட்டும் இல்லாம நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கே செட் பண்ணல அதுக்கு. ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணல. ஆமா, வெறும் லான்ச் டெம்ப்ளேட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் தவிர ஆட்டோ ஸ்கேலிங் செட் பண்ணல. கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் இது எல்லாமே நீங்க பாக்குறப்ப கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸா இருக்கும். ஆனா கை வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? கஷ்டமா இருக்கா யாருக்காச்சு? இல்ல சார், ஈஸியா தான். ஸோ லான்ச் டெம்ப்ளேட் எனக்கு ஈஸியா இருக்கும். கார்ட் அப்ளிகேஷன் கீழே போறேன். நெக்ஸ்ட் இதுக்கு கீழே போறேன். ஸோ இப்போ அவைலபிலிட்டி ஜோன் செலக்ட் பண்ணிக்கலாம் ஜோன்ஸை. நெக்ஸ்ட் இதுக்கு ஓகே. இப்போ அட்டாச் லோட் பேலன்சர் இதுக்கு என்ன டார்கெட் குரூப்? கார்ட்டு. நான் பண்ண அதே ஸ்டெப் தான், முன்னாடி பண்ணல அதே ஸ்டெப் தான், நான் சேஞ்சஸே கிடையாது. இதுல குரூப் சைஸ் டிசைட் 3 ஆர்டர் இந்த இடத்துல எல்லாமே காட்டு வைக்கணுமா? ஆமா 4 மேக்ஸிமம் கெபாசிட்டி. ஸ்கேலிங் பாலிசி டார்கெட் ஸ்கேலிங் பாலிசி அதை செட் பண்ணிடுறேன். 50 இருக்கட்டும். இப்ப கீழே போயிட்டு வேற எதுவும் சேஞ்ச் பண்ணாம நெக்ஸ்ட் 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 கிரியேட் ஆர்டர் ஸ்கேலிங் குரூப். இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு எனக்கு ஆர்டர்ல? 3 சர்வர் கிரியேட் பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கொடுத்தது இங்க சைட்ல 3. ஓகேவா? அப்ப ஆட்டோ ஸ்கேலிங் எப்பயுமே என்ன பண்ணோம்னா நம்ம கொடுத்த இந்த கெபாசிட்டி இருக்குல்ல, டிசைட் கெபாசிட்டி, இத மெயின்டைன் பண்ணும். அந்த 3க்கு கம்மியா போக வைக்காது. இன்கேஸ் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அதால கிரியேட்டே பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணும், ஒன்னாச்சு கிரியேட் பண்ணும். தட் இஸ் த மினிமம். பாத்தீங்களா 3 சர்வர் வந்துருச்சு டக்குன்னு. இப்ப நம்மளோட இன்ஸ்டன்ஸ்ல போய் பார்ப்போம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. இப்ப எனக்கு ஆட்டோ ஸ்கேலிங் 3 சர்வரை கிரியேட் பண்ணிருச்சு. இப்ப நான் போயிட்டு என்ன பண்றேன், இந்த இடத்துல அந்த 3 சர்வரையுமே செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணி விட்டுறாங்க. வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? மொத்தம் 1 2 3 4 5 6 சர்வர் இருக்கு. வாட் வில் ஹேப்பன் சார் அது அன்ஹெல்தி ஆயிடும். அன்ஹெல்தி ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி மேக்ஸிமம் கொடுத்துருக்கோமோ அது அப்படி திருப்பி இல்ல. ஆட்டோ ஸ்கேலிங் வந்து திரும்ப ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ணும், டிசைட் வேல்யூ செக் பண்ணும். ஆக்சுவலா என்ன இருக்குன்னு பார்க்கும். இங்க என்ன கவுண்ட் இருக்கோ அதை வந்து இங்க மெயின்டைன் பண்ணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். ஏன்னா எப்பயுமே அது பாக்குறது டிசைட். ஸோ ஃபர்ஸ்ட் உடனே என்ன பண்ணோம்னா அவுட் ஆஃப் போகும்போது மினிமம் 1 கிரியேட் பண்ணும் டக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த கவுண்ட் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி நமக்கு சர்வர் நம்பரை கிரியேட் பண்ணிடும். நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸோ அது சர்வர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே டெர்மினேட் பண்ணிருங்க. பண்ணீங்கன்னா திரும்ப உங்களுக்கு புது சர்வர் அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ நான் காட்டுமே நான் கிரியேட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு இங்க வரல. அப்ப நான் என்ன பண்ணோம்னா லோட் பேலன்சர் லெவல்ல நம்ம ஒர்க் பண்ணோம். இப்போ இது லோட் பேலன்சர். லிசனர் அண்ட் ரூல் இருக்கா, இதாங்க முக்கியம். இப்ப என்கிட்ட இந்த ஒரு போர்ட் தான் இருக்கு, அதுல ஒரு ஆக்ஷன் தான் இருக்கு. இதுக்கு ரிக்வெஸ்ட் வந்தா ஆர்டருக்கு நீ அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to set up a new rule. ஒரு ரூல் தான் இருக்கு, இன்னொரு ரூல் ஆட் பண்ண போறேன். இந்த போர்ட் நம்பர் 80K. இப்போ இந்த இடத்துல ஒரு ரூல் தான் இருக்குல்ல, டிஃபால்ட் ஆக்ஷன் ஆட் ரூல். இது வந்து கார்ட் அப்ளிகேஷனுக்கான ரூல் அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இப்போ இங்க ஆட் கண்டிஷன் டைப் கேக்குறேன். பாத், இந்த பாத்ல ரிக்வெஸ்ட் வருது. என்ன பாத்து? ஸ்லாஷ் கார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு யூசர் ரிக்வெஸ்ட் வைக்கிறான். நான் இங்க வச்சிருக்கேன் பாருங்க, ஸ்லாஷ் கார்ட் அப்ளிகேஷன் அப்படி ஒரு யூசர் வைக்கிறான். அப்படி வச்சா கன்ஃபார்ம் இதான் பாத். இஃப் பாத் இஸ் கார்ட் அப்ளிகேஷன். இப்ப நெக்ஸ்ட்
அதை என்ன பண்ணணும், நமக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். எங்க ஃபார்வர்ட் பண்ணுது? இந்த கால் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க Target ஒரு groups நம்பர். தான். டார்கெட் குரூப் ஃபார்வர்ட் பண்ணுங்க. எந்த டார்கெட் குரூப்? ஆர்டரா கார்ட்டா? கார்ட் Thought. அவ்வளவுதானே. அதுக்கு வெயிட் இதெல்லாம் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். நமக்கு மல்டிபிள் டார்கெட்ஸ் இருக்கும்போது நம்ம வெயிட் கொடுத்துக்கலாம். டார்கெட் குரூப் ஸ்டிக்கி செஷன் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டிக்கினஸ். ஓகேங்களா? இந்த ரிக்வெஸ்ட் வந்தா இந்த டார்கெட் குரூப்புக்கே நீ ஒட்டி வச்சுக்கோ. அந்த மாதிரி ஸ்டிக்கினஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம சொல்லிக்கலாம். நான் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ப்ரையாரிட்டி நம்பர் பேஸ் பண்ணி நமக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் கிரியேட். அவ்வளோதான். லிசனர்னா ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க நான் அப்படியே சும்மா ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, ஆர்டர் அப்போ வருது. சிஆர்டி அப்ளிகேஷன் தானே கொடுத்தேன், அதானே சேஞ்ச் பண்ண கரெக்டா? சரி, நான் அந்த ஆக்ஷனை செட் பண்ணிடுறேன். இன்னொரு ஆக்ஷன் செட் பண்ணிடுறேன். டிஃபால்ட் ஆக்ஷனுக்கு அடுத்து ஆட் ரூல் இன்னொரு ஆக்ஷன் செட் பண்ணிடுறேன். ஆர்டருக்குன்னு ஒரு ரூல் செட் பண்ணிடுறேன். ஆட் கண்டிஷன் பார்த்து ஸ்லாஷ் ஆர்டர் ஆப் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் டு ஆர்டர். நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி சும்மா ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் இங்க இன்ஸ்டன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் பாத்துக்கிறேன். ஓகே, target groups. Load balancing. ஒரே நிமிஷம் இருங்க, செக் பண்றேன் என்ன இஷ்யூன்ட்டு. டிஎன்எஸ் works slash cart application.
இந்த ரெஸ்பான்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. வெயிட். ஆக்ஷன் delete root. add rule. cart rule கொடுத்துறேன். ஓகே. listener details. ஓகே. add condition. choose source IP header இதெல்லாம் கிடையாது. path slash okay I got it. like cart application இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்டெக்ஸ்ட் ஒன்று வரும், டாட் ஸ்டார் அப்படின்ட்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ ஒரு 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 வெப்சைட் இருக்குன்னு வைங்களேன். இப்ப இதெல்லாம் இருக்கா, பெஸ்ட் ஸ்டார்ட்அப்ஸ் டமன். ஓகே, இப்ப இதெல்லாம் இருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் பிளாக்னு இருக்கு. இதுல அந்த பிளாக் அப்புறம் AWS பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிலாம் வருதா? அந்த மாதிரி இப்ப இந்த கார்ட் அப்படின்ற அந்த அப்ளிகேஷன்ல அதுக்குள்ள என்ன வேணா இருக்கலாம், சப் அப்ளிகேஷன்ஸா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது இந்த கார்ட்டுக்கு அப்புறம் என்னன்னா இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நம்ம தரணும் இங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் எனிதிங் கேன் பி. இந்த கண்டிஷன் கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். கன்ஃபார்ம். சரி, பட் நம்ம ஆர்டருக்கு அது மாதிரி கொடுக்கல சார். ஆர்டருக்கு வந்து நம்ம ஸ்லாஷ் அது ஆர்டர் டிஃபால்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கோம்ல, டிஃபால்ட் ரெஸ்பான்ஸ் அது ஆர்டருக்கு. நான் வேணா அதுக்கும் கண்டிஷன் செட் பண்ணிக்கலாம், ரூல் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்னு டிஃபால்ட்டா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே ரூல் பிரகாரம் ஒர்க் ஆகும். அந்த ரூல் பிரகாரம் எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகே சார். இதுக்கும் லிசனர் போட்டு வந்து சேம் 80 சார்? ஆமா, நம்ம ரூல் வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். அத பாத் பேஸ்ட் ரூல் இருக்குல்ல. ஓகே. அந்த ஒரு போர்ட் 80 தான், அதுல ரூல் வந்து பாத் பேஸ்ட் ரூல் அப்ளை பண்றோம். ஓகே சார். எப்படி சார் இந்த ப்ரியாரிட்டி செட் பண்றோமே இதுதான் சொல்றீங்களா சார்? இந்த 1 2 ன்னு செட் பண்றது. இப்ப இந்த டார்கெட் குரூப்பும் 80 தான், இதுவும் 80 தான். ஆனா லோட் பேலன்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு லிசனர் தான் ஆட் பண்ண முடியும் போர்ட் நம்பர் 80க்கு. ஓகேவா? அப்ப எப்படி நான் ரவுட்டிங் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லிசனர்ல ரூல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல நான் போய் சொல்லணும். யாராவது காட்டுன்னு கேட்டாங்கன்னா அது கார்ட் டார்கெட் குரூப் அனுப்பு, யாராச்சும் ஆர்டர் கேட்டா அதை அனுப்பு. அப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கும். அப்ப எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், ரூல் செட் பண்ணிருப்போம். அதை வச்சு நம்ம லோட் பேலன்சர் டிராஃபிக் ரவுட் பண்ணும். ஓகே ஓகே சார். இப்போ ஒர்க் ஆகும். வந்துச்சு. ஓகே, இதுவா? ஓகே. listener rules for priority action.
வைல்ட் கார்ட்ஸ். ஓகே, இங்க ஒருத்தர் பாருங்க வைல்ட் கார்ட்ஸ். Okay, let me check the wild cards again. வரல. Edit rule. Next. Edit. Next. Save changes. But let me check. இது வந்துச்சு பாருங்க. ஸோ ஸ்லாஷ் ஸ்டார் போடணும் அந்த இடத்துல. ஸோ அதான் இந்த டாக்குமெண்டேஷன் இருந்துச்சு. இது இருக்கு பாருங்க, வைல்ட் கார்ட்ஸ்னு போட்டுருந்தான் பாருங்க இங்க. ஸோ இங்க இருக்குல்ல எக்ஸாம்பிள் HTTP பேட்டர்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஆர்டர் ஆப்னு போடும்போது நமக்கு ஆர்டர் ஆப் வந்துச்சு. இப்போ ஸ்லாஷ் கார்ட் ஆப்னு போடும்போது நமக்கு என்ன வந்துச்சு? கார்ட் ஆப் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. கிளியரா கைஸ்? அது கிளியர் சார். ஓகே. ஓகே, ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்ட்லிங் இதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சர்வர் கிரியேட் பண்ணது முக்கியம் இல்லை, எல்லாமே பண்ணது கான்ஃபிகரேஷன். இது எப்படி நம்ம திரும்ப டெலீட் பண்றது தான் முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் இருக்குல்ல, அதுக்கு போய் நீங்க கிரியேட் பண்ண ஆட்டோ ஸ்கேலிங் இருக்குல்ல, ரெண்டுமே ஆக்ஷன் டெலீட். இப்போ இதுவும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். இப்போ நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா சர்வருக்கு என்ன ஆகும்னு கேட்பாங்க. சர்வர் ரன் ஆகுமா ஆகாதா? எனி ஐடியா, எனி கெஸ்? திங்க் பண்ணி வைங்க, யோசிச்சு வைங்க. சர்வர் ரன் ஆகாது சார். சர்வரும் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட என்ன ஆகும்னா டெலீட் ஆயிடும். ஓகே, இப்போ அடுத்து குரூப் போங்க. நீங்க கிரியேட் பண்ண அந்த டார்கெட் குரூப் இருக்குல்ல, ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் டெலீட். லிசனர் ரூல் இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு பண்ணுங்க. ஸோ லோட் பேலன்சர் போங்க, அதை டெலீட் பண்ணிடலாம். அப்புறம் ஜஸ்ட் டெலீட் தட் ஒன். செலக்ட் ஆக்ஷன் டெலீட் லோட் பேலன்சர். டெலீட் ஆயிடுச்சு. டார்கெட் குரூப் போங்க, செலக்ட் பண்ணுங்க ஆக்ஷன் டெலீட். எஸ். இப்போ இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிட்டு இருக்கும்? ஷட்டிங் டவுன் ஆயிட்டு இருக்கும் பாருங்க எல்லாமே. ஸோ எஸ் கைஸ், ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் அவர் டுடேஸ். நீங்க என்ன பண்ணணும்னா நெட்வொர்க் லோட் பேலன்சர் இருக்குல்ல, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது என்ன, லைக் வாட்